கொல்லிமலை மிஷனரி ஜெசிமன் பிராண்ட் தம்பதியர். புத்தக அறிமுகம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜெசிமன் பிராண்ட் ஐயாவின் வாழ்க்கை சரிதை புத்தகத்தை அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிராண்ட் தம்பதிகள் தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணித்து கொல்லிமலை மக்களை குறித்த தரிசனத்தோடு திருமணமான அதே நாளில் 1913 கொல்லிமலைக்கு வந்து தங்கள் வாழ்க்கையின் இறுதி மட்டும் மலை மக்களுக்காய் வாழ்ந்து நற்செய்தி பணி செய்தார்கள். பிராண்ட் ஐயாவின் தன்னலமற்ற வாழ்வால் தொடப்பட்டு மலை ஊழியத்திற்கு அர்ப்பணித்த டாக்டர் டேவிட் இளங்கோவன் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டு மக்களுக்கு புதிய தரிசனத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஐயர் அவர்களின் வாழ்க்கை சரிதத்தை ஒரு நூலாக வெளியிட்டார். அந்த விலைமதியா புத்தகம் தமிழக கிறிஸ்தவ மக்களுக்கு சவாலாய் இருப்பதால் மறுபடியும் அதை அச்சிட்டு டாக்டர் டேவிட் இளங்கோவன் அவர்களின் அனுமதியோடு வெளியிட கர்த்தர் கிருபை செய்தார். பிராண்ட் ஐயா இங்கிலாந்தில் ஓர் விவசாய பண்ணை அதிபரின் மகன். இயேசு கிறிஸ்துவை தன் வாலிப பிராயத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாப்டிஸ்ட் சபை மிஷனரி இயக்கத்தின் மூலம் தன் 22வது வயதில் தமிழ்நாடு வந்து தமிழ் கற்று நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போதகர் டி. மார்லிங் அவர்களுடன் இணைந்து தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். பிராண்ட் ஐயாவிற்கு மருத்துவ பயிற்சி இருந்ததால் சேந்தமங்கலம் வட்டார மக்களின் நலனுக்காக சிறிய மருத்துவ மையம் ஆரம்பித்து சுவிசேஷ பணியுடன் மருத்துவ பணியும் செய்து வந்தார். கொல்லிமலையில் எந்த வசதியும் இல்லாததால் மலேரியா வியாதியால் பலர் பாதிக்கப்பட்டு மரித்து கொண்டிருந்தார்கள். சேந்தமங்கலத்தில் ஒரு சிறிய மருத்துவ மையம் இருப்பதை அறிந்து கொல்லிமலையிலிருந்து ஒரு நோயாளியை தூக்கி கொண்டு பல கிலோமீட்டர் நடந்து வந்தார்கள். அவர் சுகம் பெற்ற பின் கொல்லிமலை மக்களுக்கு உதவி செய்ய பிராண்ட் ஐயாவிடம் கேட்கவே சுகம் பெற்று வந்திருந்த அந்த மலைவாசியின் அவல தோற்றம் மலை மக்களை பற்றிய பாரத்தை அவருக்கு கர்த்தர் கொடுத்தார். 1911 மலையேறி சென்று மக்களை நேரில் சந்தித்து நிலைமையை கண்டு தன் வாழ்க்கையை கொல்லிமலை மக்களுக்காய் அர்ப்பணித்தார். 1913 திருமணமான அதே நாளில் குடும்பமாய் கொல்லிமலைக்கு சென்று எளிய வாழ்க்கையை வாழ்ந்து குடும்பமாய் 16 ஆண்டுகள் ஊழியம் செய்தார்கள். மக்கள் மேலுள்ள பாசத்தாலும் கிறிஸ்துவின் அன்பினாலும் இருவரும் குதிரையில் கிராமங்களுக்கு சென்று கிறிஸ்துவின் அன்பை மருத்துவம், கல்வி, சமுதாய முன்னேற்ற பணிகள் மூலம் அறிவித்தார். தன் 44வது வயதில் அவர்களும் மலேரியாவால் பாதிக்கப்பட்டு 1929 ஜூன் திங்கள் 15ஆம் தேதி தன் வாழ்க்கையின் ஓட்டத்தை கர்த்தாவே, இந்த மலை கிறிஸ்துவின் மலையாக வேண்டுமென்ற இறுதி ஜெபத்துடன் தான் கட்டிய மர பங்களாவில் தன் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தார். பிராண்ட் ஐயாவின் வேண்டுகோளுக்கு இணங்க மலை மக்கள், SBM போதகர்கள், உடன் ஊழியர்கள் யாவரும் சேர்ந்து மிக எளிய முறையில் பிராண்ட் ஐயாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பிராண்ட் அம்மையார் தொடர்ந்து மலையில் ஊழியம் செய்ய விரும்பினாலும் மிஷனரி சங்கம் அனுமதிக்காததால் சென்னையில் ஊழியம் செய்து வருடா வருடம் கொல்லிமலை வந்து போனார்கள். ஓய்வு பெற்ற பின் தான் பெற்ற தரிசனத்தை நிறைவேற்ற தன் 95வது வயது வரை கொல்லிமலை, பச்சமலை, கல்வராயன் மலைகள், போதமலை, பைத்தூர் மலை முதலிய மலைகளில் சுவிசேஷ ஊழியத்தை செய்து தன் 95வது வயதில் 1974 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வாழ்க்கையின் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்து மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் கல்லறையும் கொல்லிமலையில் சாட்சியாகவும் நமக்கு சவாலாகவும் அமைந்துள்ளது. அன்பு தாயாரை 1961ஆம் ஆண்டு
மார்ச் திங்கள் 16ஆம் தேதி நேரில் சந்தித்ததன் விளைவுதான் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை மலை ஊழியத்திற்கு ஆயத்தமாக்கியது. அவர்கள் வாழ்க்கையின் மலை மக்களை பற்றிய தாகம்தான் எங்களையும் குடும்பமாய் இந்த மகத்துவமான ஊழியத்தை செய்ய அர்ப்பணிக்க ஏவியது. பிராண்ட் தம்பதிகளுக்கு 2 பிள்ளைகள், பால், கோனி. இருவரும் 9, 6 வயதில்தான் தங்கள் சொந்த நாட்டிற்கு படிக்க அனுப்பப்பட்டார்கள். 2 பிள்ளைகளும் அதன் பின் தகப்பனை பார்க்க முடியவில்லை. பரமபிதா இருவரையும் ஆசீர்வதித்து உயர்ந்த நிலையில் நற்செய்தி பணியில் வைத்தார். பால் உலக வரலாற்றில் பெரிய மருத்துவராகி தொழுநோயாளிகளுக்கு மறுவாழ்வளிக்க பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மூலம் இழந்து போன அவயவங்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கும் அரிய சிகிச்சை முறையை கண்டுபிடித்தார். கோனி குடும்பமாக ஆப்பிரிக்காவில் தங்கள் முதிர் வயது வரை மிஷனரிகளாக பணியாற்றினார்கள். பிராண்ட் தம்பதிகளின் வாழ்க்கைதான் எங்களையும் ஊழியத்தில் முழுவதுமாக ஈடுபடுத்த ஊக்குவித்தது. எங்கள் பிள்ளைகள் 5 பேரையும் ஆசீர்வதித்து ஊழியத்திலும் பயன்படுத்தி வருகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிராண்ட் தம்பதியினர் விட்டு சென்றுள்ள பணியை நாம் தொடர்ந்து செய்ய கர்த்தர் அருள் புரிவாராக. அன்பரின் பணியில் யோக் ஃபெல்லோ ரெவரண்ட் டாக்டர் டி. எலியாஸ். பிராண்ட் அம்மையாரின் கனவு. என் கையில் சில சிறு விதைகள். உயர்மலையில் தரிசு நிலம், அகன்ற அத்தரிசு நிலத்தில் கல்லான காய்ந்த வறண்ட மணல். விதைகளை விதைத்தேன், அழுதேன். விழுந்த விதைகளோ மண்ணில் மாண்டு மடிந்தன. வீசியது பலத்த காற்றொன்று. அந்நாளில் விதைகள் எல்லாம் பறந்தோடின. மழைக்காய் முழங்காலிட்டு ஜெபித்தேன். என் முயற்சிகள் எல்லாம் வீணாயிற்று என வாழ்விற்கான அடையாளம் இல்லை. தோல்வியே, அறுவடை இல்லை, சிலுவையே. ஆயினும் எஜமானின் எண்ணங்கள் நம்மை விட உயர்ந்தது. இப்பெரிய அகன்ற பாழ்நிலம் மலர்களால் நிறைந்தது. விதைத்த விதைகள் மடிந்தது என்று நினைத்தேன். மாபெரும் அறுவடையாக மாற கண்டேன். கனவென்று இதனை நீ கூறினாலும் நனவாக மாற உனக்கும் எனக்கும் வாக்கு தத்தம் உண்மையாக. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். காலம் செல்ல செல்ல. அத்தியாயம் 1. ஜெசியின் ரட்சிப்பும் தேவ அழைப்பும். ஜெசியின் ஆரம்ப வாழ்க்கை. ஜெசிமன் பிராண்ட் இங்கிலாந்து தேசத்தில் கில்போர்ட் என்ற இடத்தில் உள்ள செழிப்பான ஒரு விவசாய பண்ணையின் சொந்தக்காரரின் மகன். ஜெசிமனின் சகோதரர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். பெரிய கப்பல்களின் மின்சார இணைப்புகள் செய்வது அவர் பணி. அவர் ஏற்கனவே பணிக்கு சென்று விட்டதால் ஜெசிமன் தன்னுடைய பண்ணையை கவனித்துக் கொள்வார் என்று தகப்பனார் எதிர்பார்த்தார். ஜெசிமனின் தகப்பனார் ஜெசிமன் பண்ணை பொறுப்பை கவனித்தால் அவர் ஆண்டவர் இயேசுவுக்கு பணி செய்ய போகலாம் என அதிக வாஞ்சையோடே இருந்தார். ஜெசிமனின் தகப்பனார் பிள்ளைகளின் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து அக்கறை உள்ளவராக இருந்தார். அவர்களுடைய இரட்சிப்புக்காக ஜெபித்து வந்தார். ஆண்டவருடைய காரியங்களை, வேதத்தை தன் பிள்ளைகளுக்கு போதிப்பதில் கருத்தாக இருந்தார். இரட்சிப்பு. தன்னுடைய இழந்து போன நிலையை குறித்து ஜெசிமனின் இருதயம் குத்திக்கொண்டே இருந்தது. பிரவுன் என்ற பிரசங்கியார் இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று முழு மனதோடு ஜெபித்தபோது, இயேசு உடனே வந்தால் நான் நரகம்தான் போக வேண்டும் என்று ஜெசிமன் பயந்து நடுங்கினார். தேவ ஆவியானவர் அவருடைய பாவத்தை குறித்து உணர்த்தினார். தேவனோடு ஒப்புரவானார் ஜெசிமன். 1899ஆம் ஆண்டு சிஸ்னல் என்ற பிரசங்கியார் ஏசாயா 60 இலிருந்து
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வசனத்தின் பேரில் செய்த அனலான பிரசங்கம் ஜெசிமனின் உள்ளத்தை தொட்டது. தேவ அழைப்புக்கு சாக்குப்போக்கு சொல்ல முடியாதபடி தேவ ஆவியானவர் ஜெசிமனை இறுக பற்றி கொண்டார். மறுபடியும் சில மாதங்கள் கழித்து சிஸ்னல் பிரசங்கியார் அதே வசனத்தின் பேரில் பிரசங்கித்தார். தேவ செய்தி வல்லமையாய் கொடுக்கப்பட்ட போது ஜெசிமன் தன்னை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். ஜெசியின் தாயார் தேவ பக்தியுள்ளவர்கள். ஜெசி மிஷனரி பணிக்கு போவது குறித்து தீர்மானம் எடுக்க அதிக உறுதியாயிருந்ததால் மிஷனரி பணிக்கு தன் மகனை அர்ப்பணித்தார்கள். மிஷனரி பணிக்கு ஒப்புக்கொடுத்தல். ஒரு நாள் ஜெசியின் ஊரில் ஒரு மிஷனரி கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் அடர்ந்த ஓக் மரங்கள் மத்தியில் நடைபெற்றது. திரளான மக்கள் கூட்டம். அமைதியான அந்த சூழ்நிலையில் மிஷனரி அழைப்பானது வல்லமையாய் கொடுக்கப்பட்டது. ஒரு முறையும் தேவனுடைய சத்தியத்தை கேட்டிராத மக்கள் இந்தியாவில், சீனாவில், மற்ற நாடுகளில் நித்திய நரக ஆக்கினையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களே. வாலிபனே, அந்த இருண்ட நாடுகளில் தேவனுடைய பிரதிநிதியாக ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து செல்ல நீ முன் வருவாயா? அவர்களுக்குள்ளும் ஆத்துமா உண்டு என்பதை அறிவாயா? அவர்களும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஆத்துமாக்கள்தான் என்பதை மறந்துவிடாதே. அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டுமில்லையா? ஆனால் பிரசங்கிக்கிறவன் இல்லை என்றால் எப்படி ஜீவ வழியை அவர்கள் அறிந்து கொள்வார்கள்? பாடுகளையும் துன்பங்களையும் சகித்து தேவனுக்காக உன்னையும் அர்ப்பணிக்க நீ வரமாட்டாயா? ஜெசியின் இருதயத்தில் தேவ ஆவியானவர் பேசினார். ஜெசி, தேவன் உன்னை அழைக்கிறார். தேவன் தம் பணிக்கென்று உன்னை கூப்பிடுகிறார். உனக்காக தன்னையே அர்ப்பணித்த சிலுவை நேசரின் பாதையை நீ விலக்கி விடுவாயா? இதை காட்டிலும் மகிமையான மேன்மையான பணி உலகில் உண்டோ? இருதயத்தில் சாத்தான் இன்னொரு பக்கத்தில் பயத்தை ஏற்படுத்தினான். முன்பின் தெரியாத தேசத்தில் போய் எப்படி உழைப்பது? அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களோ? என்ன பாடுகள் உண்டோ? இவ்விதமாக பல எண்ணங்கள். திக்கு தெரியாத காட்டில் தடுமாறுவது போல ஜெசிமனை தடுமாற வைக்க சாத்தான் பிரயாசப்பட்டான். ஆனால் ஜெசிமனால் தேவ அழைப்புக்கு இணங்காமல் இருக்க முடியவில்லை. கிறிஸ்துவின் சிலுவை அன்பு ஜெசியை நெருக்கி ஏவிற்று. மரணமே ஆனாலும் நேசரின் அடிச்சுவட்டில் நடக்க ஜெசிமன் திடன் கொண்டார். கலப்பையின் மேல் கை வைத்தார். ஜெசிமன் திரும்பி பார்க்கவே இல்லை. ஜெசிமனை எதுவும் திசை திருப்ப முடியவில்லை. ஸ்ட்ரிக்ட் பாப்டிஸ்ட் மிஷனில் தான் இந்தியாவிற்கு மிஷனரியாக செல்ல மனு செய்தார். அவருடைய டைரியில் சில வரிகள். ஜூலை 19, 1906 லண்டன் சென்றேன். முற்றிலுமாக சோதிக்கப்பட்டு இந்தியாவின் எப்பகுதியிலும் ஊழியம் செய்ய தகுதியுள்ளவன் என அத்தாட்சி வழங்கப்பட்டது. இதற்கு பின்பாக டாக்டர் எச் அவர்களிடம் இன்டர்வியூவுக்கு போனேன். டாக்டர் எச் அவர்களை அவருடைய அறையில் சந்தித்தேன். இவரை மிகவும் கண்ணியமானவராக, மதிப்புக்குரியவராக கண்டேன். நான் மருத்துவ பரிசோதனையில் தேர்ச்சி பெற்றதை உடனடியாக என்னுடைய ஆலயத்திற்கு தெரிவித்தேன். அது ஆலயத்தில் அன்று மாலை தெரிவிக்கப்பட்டது. ஆலயத்தில் ஜெசிமன் வாலிபர்களுக்கு கர்த்தரை பின்பற்றுவதில் அதிகம் உதவியாயிருந்தார். திரு பூத் அவர்கள் திரு சிஸ்னல் இல்லாத சமயங்களில் ஆலயத்தில் பிரசங்கித்தார். அவரோடே ஆவிக்குரிய அநேக காரியங்களை குறித்து சம்பாஷித்தேன். செப்டம்பர் 18 நடந்த ஆராதனையில் என்னை பங்கெடுக்க சொன்னார். அடுத்த ஞாயிறு
டீன்ஸ்போர்ட்டில் நடக்கவிருக்கும் மாலை ஆராதனையில் செய்தியை கொடுக்க இன்று இரவு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஸ்டீன்ஸில் 26ஆம் தேதி செய்தி கொடுக்கும்படியாக ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதிக மக்கள் மத்தியில் தேவ செய்தியை கொடுப்பது இதுவே முதல் தடவையாக இருப்பதால் அதிக பயத்தோடே இருக்கிறேன். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். லிவிங்ஸ்டன் கல்லூரி. ஜெசிமன் லிவிங்ஸ்டன் கல்லூரியில் மருத்துவ படிப்புக்காக மனு போட்டிருந்தார். ஜெசிக்கு கல்லூரியில் இடம் கிடைத்தது. அத்தோடு பிஷப் ஸ்காலர்ஷிப்பும் ஜெசிமனுக்கு கிடைத்தது. இக்கல்லூரியில் ஜெசிமன் 1 வருடம் படித்தார். அக்டோபர் 9, 1906. உண்மையில் தேவனால் எல்லாம் கூடும். லிவிங்ஸ்டன் கல்லூரியில் என்னுடைய அறையில் இருக்கும் மேசை மேல் இதை எழுதி கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய 7 மாதத்திற்குள்ளாக என் வாழ்க்கை திசை முற்றிலுமாக மாறிவிட்டது. நான் கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி புதன்கிழமை இங்கு வந்து சேர்ந்தேன். எல்லா புதிய சூழ்நிலைகளுக்கும் பழகிவிட்டேன். ஏற்கனவே பாப்புலர் ஆஸ்பத்திரிக்கு 2 முறை சென்று வியாதியஸ்தர்களுக்கு காயம் கட்டினேன். மருத்துவம் கற்றதோடு தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலும் ஜெபத்திலும் தன்னை கர்த்தருடைய பணிக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டார் ஜெசிமன்.